Hi friends, welcome back to Mama with Bema. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நானும் சங்கீதாவும் சேர்ந்து பேளாங்கண்ணி வந்தது ஃபர்ஸ்ட் டைம், ஷாப்பிங் பண்றது ஃபர்ஸ்ட் டைம், வேண்டுதல் செலுத்துறது ஃபர்ஸ்ட் டைம், எல்லாமே ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால இன்னைக்கு நம்ம போயிட்டு அங்கே வேண்டுதல் சாயந்தரம் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஷாப்பிங் போறோம். பர்ச்சேஸ் மோட் ஆன் ஆயிடும். என்னென்ன வாங்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. அங்கே போய் கையில கிடச்சிட்டு கையில இடத்துல வாங்க முடியாது. ஏன்னா சங்கீதா கூட கூட்டிட்டு போறோம்ல, இதெல்லாம் வேணாக்கா அதெல்லாம் வேணாக்கான்னு பிடிங்கி வச்சுருந்துடும் நம்ம குட்டி பிரியா மாதிரி. அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஓகேவா. நானும் தேவைந்தாவா வாங்கினேன், தேவையில்லாதெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டேன். அந்த மாதிரி தான் நானுமே. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் இல்லாமல் எங்கள் ரூம் டூர் வந்து நம்ம பழசு வந்து நம்ம அந்த பக்கம் தான் தங்கியிருக்கோம். இந்த பக்கம் நம்ம தங்கினதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தங்குறோம். இங்கே வந்துட்டு நம்ம என்ன ரூமில் தங்கியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் காட்டுறோம், அதுவும் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்னெல்லாம் நடக்க போகுது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே வரப்போது, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூம் டூர் பார்த்துடலாமா? ஓகே. எங்கள் 3 பேர் அப்படிங்கிறதுனால சின்ன ரூம் தான் இது. நம்ம வெளியில காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சைடு தான் இருப்போம், நம்ம இந்த சைடு இப்போ இருக்கோம். இங்க நாங்க 3 பேர் படுக்க முடிச்சது இல்லடா, படுக்க முடிஞ்சது. ஆனா நீ மட்டும் அவனை காலை கொண்டு வந்து உள்ள சொருவுன அப்படியே கீழே தள்ளி விட்டுருவ, சரியா? மதியானம் கரெக்டா தான் இருந்தது, நாங்க 2 பேர் தூங்கும் போது. அதுக்கப்புறம் இங்க வந்து ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க, சேரு, ஒரு டீபாய் கொடுத்துருக்காங்க, சாப்பிட ஒர்க் பண்ண அந்த மாதிரி எல்லாமே. அப்புறம் எப்பயுமே ஒரு டிவி இங்க இருக்கும். அது டிவி எதுக்கு ஓடுதுன்னே தெரியாது, ஆனா ஓடின்னு இருக்கும் இங்க. ஓகேவா. இங்க ஒரு சேர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சேர் எதுக்கு அப்படின்னா உட்காந்துக்கிறதுக்கு. திடீர்னு சங்கீதா வினோத்லாம் வந்தாங்கன்னா ஒருத்தர் சேர்ல உட்காந்துப்பாங்க, மற்றவங்க அங்க உட்காந்துப்பாங்க டீப்பாயில. இப்படி வா. தப்பா சொல்ற பையா, இங்க பாரு மேக்கப் பண்ணும்போது உட்கார்றதுக்கு. ஓ சரி சரி, சரியா? இங்க ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு 2 ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஃப்ரிட்ஜ் இல்ல ஓபன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க வந்து ஒரு இது மாதிரி சின்னதா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இது வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப்லாம் நாங்க எங்கேயும் போனாலும் யூஸ் பண்ணதே கிடையாது, தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி. ஒரு சைட் டேபிள், ஒரு ஃபோன் 2 பக்கம் அப்படின்றது. அப்புறம் இது ஒரு சேரு, சார்ஜிங் பாயிண்ட் நிறைய இருக்கு. அப்புறம் இங்க ஒரு ரெஸ்ட் ரூம். இது வந்து ஃபுல்லாவே ரெஸ்ட் ரூம் வந்து என்ன சொல்றது, இந்த பக்கம் டாய்லெட்டு, இந்த பக்கம் வாஷ் பேஷனு, சென்டர்ல வந்துட்டு நம்ம குளிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. பெருசா தான் இருக்கு. வெளில போலாம் வாங்க. எப்பயுமே நம்ம அங்க மேல நம்ம அந்த ரூம்ல அந்த 2ல ஏதாவது டைமண்ட் அண்ட் கோல்ட்ல தான் நம்ம எப்பயுமே ஸ்டே பண்ணுவோம். இந்த டைம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஸ்டே பண்ணிருக்கோம். அங்க ஸ்டே பண்ணா ரூம் இல்ல நிறைய கிரவுட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்ளோ கிரவுட் இருக்கும். சங்கீதா வினோத் அந்த ரூம்ல இருக்காங்க, நாங்க இந்த ரூம்ல இருக்கோம். ஆக்சுவலா வந்து நம்ம பாண்டிச்சேரிக்காரங்க இருக்காங்கல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்தா ரூம் எல்லாம் வந்து இந்த சைடுல தான் இருக்கும். சவுண்ட் கேட்டு வருது. சங்கீதா காபியா ஹாட் வாட்டர் வச்சு குடிக்கிறியா? ஓகே ஓகே ஓகே. அவங்க தான் இங்க தங்கி இருப்பாங்க, நாங்க அங்க இருந்து மேல இருந்து பார்த்தோம்னா அவங்க இங்க தங்கி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும். இந்த காஃபி வாங்கி வச்சிருக்கேன்ல, காஃபி குடிச்சிட்டு வீடியோ எல்லாம் எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான். நீ முடிச்சிட்டியா அவங்களையா? 2 பேர் தூங்கிட்டாங்களா? அவெல்லாம் பேபிலாம் படுத்தாருன்னா படுத்த உடனே தூங்கிடுவாரு. அந்த தூக்கம் இல்லைன்ற ஒரு பிரச்சனையே அவருக்கு கிடையாது. அவரு 8 மணி 9 மணி தான் மேக்ஸிமம். 9 மணிக்கெல்லாம் வந்து தூங்கிடுவாரு எப்பவுமே. அந்த நைட் வரைக்கும் முடிச்சுடுது. அந்த பழக்கம் இல்ல, நல்ல பழக்கம் தான். சரி உட்காந்து வெளில வந்தீங்களா அதை பாக்க. ஓகேவா. அப்படி அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நேராக போயிட்டு நம்ம சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம். என்ன ஷாப்பிங் பண்ணேங்கிறது உங்களுக்கு சர்ச்சுக்கு போன வீடியோ, அங்கே ஷாப்பிங் பண்ண வீடியோலாம் வந்திருக்கும். அந்த ஷாப்பிங்ல என்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன்றது உங்களுக்கு காட்டலாம். நானும் உட்காந்து ஏசு பாக்குறாரு பாரு, அங்க பாரு ஜீசஸ் பக்கத்துல போய் நீ உட்காந்து போட்டோ எடுத்துக்கிறியா? வரலாவா, போட்டோ எடுத்துக்கிறியா? பைனாகுலர் வாங்கணும், வா நம்ம பைனாகுலர் வாங்குறேன். இதுல தான் இருக்குது. மகாபலிபுரம் போறப்ப வாங்கி கொடுத்தேங்க ஒண்ணு. ஓ அதனால தானா? அது எங்க போச்சுன்னே தனியாலாம் போக கூடாது, புச்சின்னு போயிடுவாங்க, ஓடியா அர்த்தாச்சின்னு இருப்பாங்க. ஓகேவா. பிரின்சிபலையோ இல்ல சாரியோ பார்த்த உடனே படிக்கிற மாதிரி ஆக்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் இப்ப நடக்குது.
இல்லப்பா நான் இருக்கிற வரைக்கும் எல்லாம் உட்காந்து நான் சர்ச் போயிருந்தப்ப எல்லாம் உட்காந்து அரட்டாச்சு இருந்தாங்க. நான் வந்தோடனே பேபி மாடு எடுத்தேன். அப்புறம் இதுக்கு வேலை இல்லை, இது ஓபி அடிச்சுட்டு ஐயோ கண்டுபிடிச்சிட்டு போறாங்க. இல்ல நீ போய் திருப்தியா பிரேயர் பண்ணிட்டு வந்துட்டல, அதுக்காக தான் ஒண்ணு எடுத்தேன். பயங்கர திருப்தி. சாமி பார்த்தாச்சு இல்ல, அவ்வளவுதான். இது எங்க வேலை. இதுக்கப்புறம் இந்த போன் உங்க கையில ஒப்படைக்கப்படும். ஓகே ஓகே. ஷாப்பிங் மோட் ஆக்டிவேட்டட். ஜஸ்விதா ஸ்டார்டட். ஜஸ்விதா ஆளே காணோம். பைனாகுலர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே காணோம். இதுக்கு வரும்போது நம்ம இது வாங்கிட்டு போகணும், நம்ம வீட்டுல குடில் வைக்கிறதுக்கு. ஸ்டாச்சு எல்லாம் வாங்கிட்டு போகணும். ஆகஸ்ட் மாசம் அடுத்த மாசம் வரும்ல, அடுத்த மாசம் வாங்கிடுவோம். நிறைய கடை இருக்கு, திருவிழா மாதிரி இருக்கு. ஆமா கம்ப்ளீட்டா பாரு, எது எடுக்கிறது எது விக்குதுன்னு நமக்கு தெரியாது. வா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். வா. ஜஸ்விதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பைனாக்குலர் வாங்கி. ஆமா ஜஸ்விதாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. பேக்கை குத்துருங்க, ஃபுல்லா ரொப்பி எடுத்துன்னு வரும். பில்லிங்ல சொன்ன உடனே ஓகேன்ட்டு ஒண்ணு வாங்கிட்டு வந்துரும். இந்த கலர்ல இல்ல, கோல்டு கலர்ல. என்னதுப்பா இது? சாம்பிராணி போடுறது அந்த இது. போட்டு ஒரு இடத்துல வச்சிருந்தோம். அப்படியே வச்சுட்டோம்னா ஸ்ப்ரெட் ஆகும்ல. அது ஆண்டவர் படத்துக்கிட்ட வைக்கிறது. நீ இந்த படமே என்ன வாங்கி மாட்டாம உட்கார்ந்து நிறுத்தியே. படம் தான் இருக்கு. வாங்குற நானே ஏதோ நல்ல கிளிப் என் தலையில ஏறும் சின்ன கிளிப்பா வாங்கியிருக்கேன். முடி முதல்ல எல்லாம் நிறைய இருந்தது, பெரிய கிளிப்பா வாங்கி வச்சேன். இப்ப முடி குறைஞ்சதுனால அது போட்டா தபக்குன்னு இப்படி வலிக்கின்னு வருது. ஆனா சின்னதா வாங்கியிருக்கிறேன். சரி இதுவாச்சும் என் தலையில நிக்கிதான்னு பாக்குறேன். 11th 12th படிக்கும் போது நிறைய இருந்த முடியே 20 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு இன்னும் நீ பேசுனுங்கிறப்பா. முடி நிறைய இருந்ததுன்ட்டு என்ன பண்றது, தலையெழுத்து. உங்களை எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் இப்படி ஆகுது. அதுக்கு நீ அப்படியே சன்னியாசமா போயிருக்கணும். அத போயிருந்தா முடிதான் எனக்கு முக்கியமே. அப்போ ஒண்ணு மிச்சம், மண்டையில மயிர் மட்டும் தான் மிச்சம் ஆயிருக்கும். ஆமா எதுவும் இல்ல. சரி வாங்க சீக்கிரம். இந்த கலர் ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன், கிடைக்கல. இது நல்லா இருந்தது, ஆனா உளுந்து இருக்குது இதுல ஒரு இது. சீப்பே தான் வேணுமாப்பா? ஈர்க்குழி உட்டன் இருக்கு. அதான் உட்டன் இல்ல, நீ முட்டுப்பா இதெல்லாம். வாயில வச்சா கசக்கும். அது எதுக்கு நீ வாயில குழந்தையா நீ சீப் எடுத்து வாயில வச்சு தேய்ச்சுனுங்கிறதுக்கு? ஜஸ்விதாவே அதை பண்ணாது இல்ல. ஜஸ்விதா அந்த மாதிரி பைனாகுலர் ஒன்று வாங்கி இன்னும் பேசாம சுத்தினுங்குது புள்ள. அது என்ன கேட்டதோ அது வாங்கிட்டா, அதனால அவ அமைதியா இருக்கிறா. அதுதான் குட் கேர்ள். கலர் கிளிப்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க. ஆமா என் முடிக்கு இப்ப ரப்பர் பேண்ட் மட்டும் தான் போடுறேன், வேற எதையுமே நான் போடுறது இல்ல. நல்லாதான் இருக்கு. போட்டு பாத்து கழட்டி இப்ப கிளிப் போட்டு பார்க்க போறியா? ஆமா போட்டு பாத்துட்டீங்கன்னா எடுத்துன்னு வந்துடணும். போட்டு பாத்துட்டு நீ இங்கே வச்சுட்டு வரணும். உடஞ்சிச்சுன்னா காசு கொடுத்துரு. செட் ஆகுதான்னு பாக்கணும். உள்ள ட்ரையல் இப்ப நகை வாங்கினா போட்டு பாத்துக்கலாம். ட்ரையல் போட்டுட்டு வாங்க. அப்புறம் அப்பயே லூஸா தான் இருக்கு. தலையில கிளிப் போட்டா மாதிரியே இல்ல. இல்ல இது மேல இந்த மாதிரி எடுத்து போடணும். நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? இந்த மாதிரி எடுத்துட்டு கீழே போடும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே போடும்போது ரொம்ப லூஸா இருக்கு. இல்ல இப்ப நீ கிளிப் குத்திருக்க மாதிரி குசி கிளிப் போட்டு போடலாம். நல்லா இருக்கான்னு கேக்குறேன். பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா லூஸா இருக்கு. இப்ப டைட்டா இருக்கு. இங்க டைட்டா இருக்கு. நல்லா இருக்கா டிசைனு? டிசைன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்படின்னா கிட்டார் மாடல் திரும்ப. சரி நல்லா இருக்கு. கோல்டு, அந்த கோல்டு கலர்ல இருக்கிற குடில் வேணும். கிறிஸ்மஸ்க்கு நம்ம வைக்கிறதுக்கு குடில் எல்லாமே கோல்ட் கலர்ல. டைம்ல ஒரு மாசம் இருக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்கல்ல. ஏன்னா எங்க வீட்ல பெரிய ட்ரீ இருக்கு, அது இந்த வீட்ல தான் வைக்க முடியும். எவ்வளவுன்னு கேளு. நீ கேள போய் கேட்டு வா. நான் ஒரிஜினல் ட்ரீயே பெருசு வாங்கிடுவேன், வாங்கி இதுல வைப்பேன். அப்ப இருக்கிற ட்ரீ என்ன பண்ணுவ? இருக்கிற ட்ரீ ஆள் உயரத்துக்கு இருக்கு, அது என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சிரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சிடலாம் அத. சரி போய் கேளு எவ்வளவுன்னு. இப்ப கேளு போ. 12,500 ஆம்பா. பரவாயில்லப்பா. 12,000 அவங்க ரெண்டா ஒரு இதெல்லாம் அவ்வளோ ரேட் இருக்குமா? வாங்கிக்கலாமா? கோல்டுல இதே சைஸ்ல இருக்கா? அது நல்லா இருக்குப்பா, டிஃபரெண்டா இருக்குது.
இதுக்கு பெரிய வீடு வைக்கணும் நம்ம. பார்க்கிங்லையா? பார்க்கிங்லயே வைக்கலாம், நம்ம டேபிள் டைனிங் டேபிள் மேல வைக்கலாம் 1 மாசத்துக்கு. நல்லா இருக்கும் அந்த இடம் தான். டைனிங் டேபிள் யாராவது வீட்டுக்குள்ள வந்தா அப்பதானே தெரியும், அந்த இடத்துல தான் வைக்கணும். நீ எங்க ட்ரீ வைக்கிறியோ அங்கதான் வைக்கணும். ட்ரீ முன்னாடி வச்சுட்டு குடியில் பின்னால வைப்பாங்களாமா. ஆனா வேற லெவல்ல இருக்கு. உனக்கு தெரிஞ்சதை மட்டும் நீ எடு. நானே என் பேரன் பேத்தி வந்தேன். ஐயோப்பா, பேரன் பேத்தி வந்தோன்னு நீ குழா புட்டு செஞ்சு அது சாப்பிட்டு அதுக்குள்ள பழகிடுவல்ல. கேவலமா நினைக்க கூடாதுல யாரும். பிள்ளைங்க குழா புட்டு வேணும்னு நான் ஹோட்டல்ல கூட்டு போய் வாங்கி கொடுத்துப்பேன். எதுக்கு உங்களுக்கு தேவையில்லை. என்ன இருந்தாலும் அக்கா கையில செய்யற மாதிரி வருமா? நாங்க பாருங்க இடியாப்பம் செஞ்சு. இடியாப்பமா? கட்ராவா? ஓ அதான் கட்ரா. ஓகே தானே இது? நல்லா இருக்கு. இது எப்படி இப்படிதான்? எதுக்கு கைப்பிடி தூக்குறதுக்கா? உன்னோட கிச்சன் இது வாங்கி தரது உங்களுக்கு. இது எதுக்கு கைப்பிடி தூக்குறதுக்கான்னு கேக்குறாங்க. வேணாப்பா, சீரியஸா சொல்றேன். வேற ஏதாவது நல்ல பொருளா நீ எப்பயுமே சொல்ற மாதிரி ஆப்பம், தோசை கடாயி, முட்டை ஆம்லெட் கடாயி அந்த மாதிரி வாங்கு. யூஸ் பாரு, பாத்திரம் கூட கோச்சிக்குது. நீ என்ன வாங்கிட்டு போய் என்ன அசிங்கப்படுத்துவ, வீட்டுல ஷோகேஸ்ல வைப்ப, வேணாம் அப்படின்னு. அது இண்டிவிஜுவல் பர்சன். எனக்கு இல்லப்பா. யாருக்கு? சங்கீதா. சரி, அதுதான் நிறைய செய்யுது. அது டேபிள் மேல வச்சா அழகா இருக்கும். அது அதுனா ஹோட்டல் வச்சு சாம்பார் ஊத்துறது. அதுதான் சொல்றேன், ஹோட்டலா வச்சு நடத்துது வீட்டுல. சிக்கன் குழம்பு இல்ல, சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கூட ஊத்தி வைக்கலாம். இது எங்க வைக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டியா? அதான் கிச்சன்ல ஷோகேஸ் நிறைய இருக்குதுல்ல. இப்ப சொல்றியா இது மாதிரி வாங்குனீன்னா நியாயம். இதெல்லாம் எதுக்கு நீ வாங்குன? சின்னதா இல்ல, ஆம்லெட் கரண்டி, 2 கடாயி. நான் பேசாம கொஞ்சம் மாத்தி கொடுண்ணா, கடாயி ஆம்லெட் கரண்டி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதுதான் யூஸ். ஒண்ணு போதும். அவரே உனக்கு கொசுரா குத்துட்டாருப்பா. ஓ, இந்த லேடி சமைக்காத போல் இருக்குது, ஷோகேஸ்ல வாங்கி வைக்கும். ஆனா எப்ப வந்தாலும் இவர் கடையில தான் வந்து வாங்கிட்டு போவேன். அப்படியா? ஓகே ஓகே. என்னப்பா இது இவ்வளவு வாங்கி வச்சுனுக்குற? இது 2 வீட்டு சாமானம்ப்பா, ஒரு வீட்டு சாமானம் இல்ல. உன்னோட அந்த இதுவா? என்னோடது சங்கீதாவது 2 பேர்த்துதே இருக்கு. அங்க வீட்டுல போய் தான், அங்க ரூம்ல போய் தான் பாக பிரிவினை பண்ணணும். நீ என்ன வாங்குன? அதான் குழா தானே, புட்டு குழா. ரூம்ல போய் காட்டுறேன் என்ன நான் வாங்குனேன்னு, தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதெல்லாம் இங்க வாங்குனதா? இல்ல இல்ல, மொத்தமாவே இவ்வளவுதான் வாங்கியிருக்கோம். இங்க மட்டும் இவ்வளவு வாங்கியிருக்கோம்னு நினைச்சிட்டியா? இல்ல 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 இல்ல. ஓகே சரி, வாங்க போலாம். அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. எங்க போயிருக்க? ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. பண்ணுப்பா. எப்படி வெயிட்டா இருக்கு தெரியுமா இப்படி பச்சா? உனக்கு என்ன தெரியும்? கடல் கழுகு மாதிரி இருக்கிற பாரு. இடம் எப்படி பிடிக்குது தெரியுமா? நெஞ்செல்லாம் வலிக்குது. அதுக்கு தானேப்பா சொல்லி கொடுத்துருக்கிறது. நெஞ்சே பார் ஆயிடுச்சு. அப்படி இல்ல, கை தூக்க, கை நீட்டு. வலிக்கல. பிசியோ. கழுத்துக்கு எக்ஸர்சைஸ் சொல்லு. இப்படி ஒரு நிமிஷம் இப்படி புடிச்சுக்கணும். நீ பெரிய டாக்டர்ப்பா, நீயே பேஷண்ட்ப்பா, பண்ணுப்பா நீயும். இல்ல, அவளுக்கும் கழுத்து வலிக்குதுல, சொல்லி கொடுக்குற. அவங்க எல்லாருக்கும் இதுதான். அங்க போனா எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு சரியா இருக்கும். ஒரு 2 தடவை பண்ணிட்டு வந்துட்டேன்னா ஒரு 6 மாசத்துக்கு வலியே வராது. திருப்பி வந்து பழிச்சிடும். அப்படிதான் இப்ப ஓட்டி நிக்கிறேன் வாழ்க்கைய. போ பீச்ல போய் கால நன. நான் எந்த பாவமும் பண்ணல. பாவம் பண்ணவங்க தான் போய் காலை கழுவணும். நான் புண்ணியம் தான் பண்ணி நிக்கிறேன். என்னதான் எல்லாரும் வச்சு செய்யறீங்களே தவிர நான் யாரையும் வச்சு செய்யல. அப்படி செய்கை வரும்போது நாங்க போய், ஐயோ, அப்படி ஒரு நாள் வரும்போது நான் போய் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப 3 பேர்ல இருந்து 4 பேரா மாறிடுச்சு. ஜானும் வந்து என்ன கிண்டல் பண்ணினுங்கிறாரு. அடுத்து 5 பேரா மாறிடும். குழந்தை இல்ல. ஓ, இது அப்படி இந்த சைடு பயங்கரமா இருக்கும்பா உனக்கு. அந்த சைடு எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. மண்டல போட்டேன் அடிய. உனக்கு 2000 ரூபா குத்து முடி வெட்டினதுக்கு நீ இப்படி பண்ணுவ, இதுக்கு மேலையும் பண்ணுவ. ஆமா, வாட்டர் பாட்டில். வெற்றிகரமா பேபிமா வந்து தேவையானது எல்லாத்தையும் வாங்கிடுச்சு.
வேடிக்கை பொருட்கள் எல்லாமே வாங்கியாச்சு. வேடிக்கை பொருட்களோட கிச்சன் பொருட்கள் தான் நிறைய வாங்கி. அதுதான் எங்களுக்கு வேடிக்கை பொருட்கள். நான் கூட கிச்சன் பொருட்கள் கலாய்க்கிறீங்களாப்பா? உண்மையா சொல்றேன்பா, நீ வேணா பாரு. அவ வாங்கின அந்த புட்டு சுத்துறதாப்பா, என்னப்பா வாங்கின? ஆமா, புட்டு புட்டு முறுக்கு முறுக்கச்சு. ரைட்டு, அது ரெண்டுமே. ஆமா முறுக்கு வேறையா? சத்தியமா செய்ய மாட்டா. செய்யணும், அதுக்கு அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து வாங்கி வச்சு யாரா வந்து இப்ப கேட்க, இப்போ திடீர்னு அவங்க அம்மா வராங்க, டா வாங்கிட்டு வந்திருக்கேன் முறுக்கு சுட்டு கொடு அப்படின்னு வேணா கொடுப்பா. ஏதோ ஒண்ணு நம்ம வீட்டுல சாமான இது இல்ல இல்லன்ற பொருளே இருக்கக்கூடாது. வீட்டுல இல்லாத பொருளே இருக்கக்கூடாது. யார் கேட்டா வலி வலி வலி. ஆமா, எடுத்து கொடுக்கணும். சமைச்சு கொடுக்குறோமோ இல்லையோ எடுத்து கொடுத்துருவோம். இந்தாங்க வேண்டாம் நீங்களே சமைங்க, சரி, பொருள் எல்லாம் அங்க சங்கீதாவே ஒரு நாள் வருது. இருக்குது, சட்டி இங்க இருக்கு, சரி, அடுப்பு சங்கீதா இங்க ஒரு இருக்குது. புலா புட்டு செஞ்சு கொடு, சங்கீதா அண்ணா செஞ்சு தராது. ஆமா, சங்கீதா செஞ்சு நான் பாத்துருக்கேன் நிறைய வாட்டி. இதான். அதுக்கு பொருள் வேணும்ல முதல்ல. அதுக்கு தான் வாங்கி வச்சிருக்கிறேன். உங்களை நேரா சந்திராக்கு போவான்னு தானே ஓ, சொன்னேன். அப்படியா? ஏதோ சொல்லினே இருந்தா நான் வருவேன் வெயிட் பண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணி போலாம்னு சொல்லிட்டு wait பண்ணிருக்கேன். சரி, ரைட், ஓகே. ஏய் வாங்க வாங்க போலாமா? வாங்க. சொல்லுப்பா சொல்லுப்பா. எப்பயுமே நீதான் பிள்ளையாரு எலி, சரியா? உன்னை வச்சுதான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவேன். எப்படியாவது இந்த புட்டை செஞ்சு கொடுங்க. ஆமா, நான் ஃபைனலா சொல்ல வந்தது நீ சொல்லிட்ட. இல்ல, மெனு எல்லாம் எழுதிப்பேன். நாளைக்கு கார்ல போகும்போது ஒரு நோட்டும் பேனாவோட தான் ஏறுவேன். சங்கீதா கிட்ட எல்லாத்தையும் எழுதி வாங்கிப்பேன். கண்டிப்பா. வாங்கின்னு வீட்டுல போயிட்டு அதை பார்த்து நோட்டை பார்த்து வீட்டுக்கு போன உடனே அப்ப எங்க இருக்குதுன்னு இமிடியேட் தான். இது சீரியஸாவே அதுக்கப்புறம் இது எங்க சங்கீதாவே இருக்கு போன் அடிச்சு வீட்டுக்கு கேட்கும், போன அக்கா, என்னக்கா வீடியோவே காணக்கா, எங்கக்கா வச்சிருக்கீங்க? இல்ல கார்லயே தூக்கி போகும்போதே போட்டு விட்டீங்களா? நான் வந்து குக்கர்ல தொருவுற மாதிரியே வச்சிருக்கேன். அதுவுமே நல்லா இருக்கு. ஆனா குழம்பு சூப்பரா இருக்கும். ஆமா, நீ வச்சிருக்கிறது இன்னும் பெருசு இல்ல. எல்லாம் ஒரே சைஸ் தான். ஏன்னா எங்க வீட்டுல ஸ்வீட் சாப்பிட மாட்டோம். இவர் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, நான் ஸ்வீட் சாப்பிடறதுலன்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்ப என்ன பண்ண முடியும்? வெறும் புட்டு செஞ்சு கடலைக்கறி வச்சு டிஃபனுக்கு இல்ல, புட்டு செஞ்சு அந்த இது அது பேர் என்ன, நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம், ஒண்ணும் ஆகாது. வாழைப்பழம் வச்சு சாப்பிடலாம். ஸ்வீட் வேற ஏதாவது கடலைக்கறி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சென்னா மசாலா கேரளா எல்லாம் சாப்பிடுறாங்களா, அது கருப்பு சுண்டல். நீ சொன்னதே பேபி மாக்கு சாப்பிட்ட மாதிரி ஆயி போச்சு. அதனால ஓகே, சாப்பிட்டேன் நான். தோசை இருக்கா? இந்த பைப்புலாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ். இந்த பைப்புலாம் பாத்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் அப்படிதான் வாங்கியிருக்கேன். இன்னும் கிச்சன் ஐட்டம்ஸ் பேலன்ஸ் இருக்கு, அது நாளைக்கு எல்லாமே அது அடுத்த வீடியோல பாப்பீங்க என்னென்ன ஷாப்பிங் பண்ணோம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி கிளிப்பு வாங்கினேன். ஏன் கிளிப்பு வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா என் தலையில இருக்கிற முடியெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கம்மியானதுனால என்ன ஆயிடுச்சு, ஐயோ காண ஓடுது. கம்மியானதுனால என்ன ஆயிடுச்சு, கிளிப்பு குத்துனா அப்படியே இறங்கி வருதா, அதனால வந்துட்டு வேற மாதிரி கிளிப்பு சின்ன சின்ன சைஸ்ல வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் என் முடிக்கு செட் ஆகுதான்னு கூட தெரியல. ஆனா 20 ரூபா 30 ரூபா அப்படின்றதுனால வாங்கிட்டேன். இது நல்லா இருந்தது, ரோஸ் நல்லா இருக்குல்ல. இது காட்டுறேன். டைட்டா தான் இருக்குது, பயங்கர டைட்டா இருக்குதுப்பா. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ரோஸ் வச்ச மாதிரி இருக்கா? இருக்கு. டைட்டா தான் இருக்குது. இது சரி, டைட்டா தான் இருக்கு. முடி வளர்ந்துச்சுப்பா உனக்கு? குறைஞ்சிச்சுப்பா, நானே போல மீனுகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கிளிப்பு வாங்கினேன். அப்புறம் இந்த ஒரு கிளிப்பு நல்லா இருந்ததுன்னு வாங்கினேன். பட் ஆனால் இது எனக்கு என்ன சொல்றது, இந்த உட்டன் கலர்ல இருந்ததுன்னு பார்த்தா நான் வாங்கினேன், அதனால இதை வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து கிளிப்புங்க தான். இது ஜஸ்விதாவோடது. இது ஓ, பாக பிரிவினையா? காலையில தான் நடக்குமா? இல்லை, எடுத்துச்சு கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதை சேம் கிளிப்பு தான், இந்த மாதிரி சின்ன வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அதான் சொன்னேன், என் தலைக்கு இப்பெல்லாம் பத்த மாட்டேன் இல்லை, பெருசா இருக்கு, அதனால. ஓகேவா, இதெல்லாம் இங்க வச்சுட்டோமா? இப்போ இதையும் இது குளத்துக்கு போடலாம். இதெல்லாம் நாளைக்கு போடலாம் புதுசா. ஓகேவா, இப்போ நம்ம எப்பயும் போடுற பேண்ட் எடுத்து நம்ம போட்டுப்போம். அதுக்கப்புறம் வந்து தூபம் வாங்கினேன். தூபம் யாருக்கு காட்டுறதுக்கு? தூபம் யாருக்கு இல்லை, எனக்கு. ஆமா, எங்களுக்கே நாங்களே தூபம் காட்டிக்கிறோம். அப்புறம் இது ஒரு கிளிப்பு, இது ஒரு கிளிப்பு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த தூபம் வாங்கினேன். இது அந்த சாம்பிராணி நம்ம வீட்டுல இருக்கு, ஆனா சாம்பிராணி போடுறதுக்கு நம்ம கிட்ட இல்லாதனால இது வாங்கியிருக்கேன். இதோ சாம்பிராணி போடுறதுக்கு வீட்டுல. அந்த நெட்டு தொலைச்சிட்டாத, ஸ்க்ரூ தொலைச்சிட்டீங்கன்னா இதுவாயிட போகுது. இல்லையே, நட்டே இல்லையே. அப்புறம் எப்படி ஸ்க்ரூ பண்ணணும் அத? ஓ இப்படிப்பா, கீழே இதா இப்படி
ஓகே. இது சென்டர்ல அப்ப வரும். அந்த ஸ்டாண்டு சென்டர்ல வரும் அது. ஓகேவா? இது அப்புறம் இது என்னப்பா? மாதா மாதா ஆக்சுவலா வந்து நம்ம கார்ல இருக்க மாதா வந்து பழசாயிட்டாங்க. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு ஸ்டாச்சு நாங்க வாங்கி வச்சுட்டு கார் மாத்தணும் அப்படின்னு நாங்க வேண்டியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு இது வாங்கிட்டு கார் வந்து மாத்தினா வந்து அந்த கார்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் 1 வருஷமா நம்ம வீட்லயே வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் கார் மாத்தினதுக்கு அப்புறம் மறக்காம இது எடுத்துன்னு போய் கார்ல வச்சு நம்ம கார் இங்க எடுத்துன்னு வந்தோம். ஞாபகம் இருக்கா? அதுதான் 2-3 டைம்ஸ் வந்து கீழே விழுந்துச்சு அந்த பசை இல்லாம. சரி வேற மாத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வாங்கியிருந்தோம். இவங்க கொஞ்சம் லாஸ்ட் டைம் வாங்கினது கோல்டு கலர்ல இருந்தது, இவங்க காஃபி கலர்ல இருக்காங்க, டார்க் கலர்ல இருக்காங்கல்ல. கரெக்டா? ஓகே. இது வந்து அவங்க கிட்டே நம்ம கொடுத்துடலாம். இதே பையில போட்டலாமா? போட்டுருலாம். இன்னைக்கு ஒரே சுத்தி அப்படியே ஒரே ஷாப்பிங் தான். அப்புறம் வந்துட்டு இந்த இது வாங்கினேன். இது என்னதுப்பா? இது வந்துட்டு அடுப்பு மேல வைக்கிறது, சப்பாத்தி அந்த மாதிரி போடுற மாதிரி கிரில் பேன் தவா. இது கிரில் தவா. கிரில் சிக்கன் எல்லாம் வைக்கிற மாதிரியா அவங்க போடல இருக்க வைக்கலாம். ஆனா வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு வேற ஏதாவது பாத்திரம் கூட இது மேல நம்ம குட்டியா வாங்கினேன். எதுக்கு வாங்கினேன்னு தெரியல, ஞாபகம் சொல்றேன். அது வேணும்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து என்னன்னா, இது இந்த வேலையா? அப்புறம் வந்து இந்த கொலா புட்டு கதையை பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த கொலா புட்டு ஒன்று வாங்கினேன் நான். சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல செஞ்சு பழகணும்ல. எனக்கு சந்தகம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சந்தகம் வந்து நமக்கு இங்க ரெடிமேட் தான் கிடைக்குது. அந்த பச்சை தண்ணி ஊத்துனா எங்க ஊர் மாதிரி ஃப்ரெஷ்ஷா கிடைக்க மாட்டேன். இந்த கோயம்புத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பேக்கெட் மாதிரி இட்லி மாவு தோசை மாவு மாதிரி அந்த மாதிரி சந்தகம் வந்து விற்பாங்க. அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. சந்தகம் வந்து எங்க அம்மா வீட்டுல செய்வாங்க. ஒருவேளை எங்க அம்மா வந்தாலோ இல்ல நானோ செஞ்சு பழகலாம் அப்படின்ட்டு சந்தத்துக்கு செஞ்சு பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளே செஞ்சுக்கலாம். இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அளவளவா நம்மளுக்கு அளவா மாவு தான் பச்சரிசி மாவு விக்குது. அதை அப்படியே வாங்கிட்டு வந்து தண்ணி ஊத்தி பசந்துட்டு இதுல போட்டு இட்லி பாத்திரத்துல அவுச்சா நமக்கு வேலை முடிஞ்சுது. வாயில சொல்லும் போது ஈஸியா இருக்குன்றியா? எஸ். ஆனா செய்யும்போது கொஞ்சம் டஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சிடலாம்ப்பா. இதுதான் மோமோஸ். இந்த கரண்டி தான் நான் எடுக்க சொன்னேன். ஆமா, இது வந்து எங்க வீட்ல ஆல்ரெடி வந்து ஒரு உட்டன் தோசை கரண்டி இருக்கு, ஒரு ஸ்டீல் தோசை கரண்டி இருக்கு. நம்ம அக்கா வந்து பாத்திரம் கழுவுற நேரத்துக்கு அதுல போட்டோம்னா ஆல்டர்னேட்டிவ் டக்குன்னு வந்து கரண்டி இல்லாத மாதிரி இருக்கு. இது வந்து நீட்ட கரண்டி வாங்கி வச்சுக்கிறாரு. எதுக்கு இவ்வளவு நீட்ட கரண்டின்னு எனக்கு தெரியல. கையில ஹீட் படாது, ஈஸியா அப்படியே நல்லா ஷார்ப்பா இருந்தது, அழகா வரும். எனக்கு கொசுறு நாங்க வாங்குனதுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்தாரு. ஆமா. இதுவா? அதுக்கப்புறம் இது ஒண்ணு வாங்கினோமா. அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு கடையில வாங்கினேன். அந்த ரோட்டு கடையில எல்லாம் பார்த்தோன்னா முட்டை அடிப்பாங்க தெரியுமா? ஆமா. நம்ம டம்ளர் ஊத்தி ஒழுங்கா அடிக்க முடியல, அடிச்சு ஊத்த முடியல. அதனால இந்த வாங்கினேன். இதுக்குள்ள முட்டையை உடச்சி நல்லா அடிச்சு ஆம்லெட் போடணும். அப்பதான் நல்லா அடிக்கடிக்குதான் அந்த ஆம்லெட் டேஸ்ட் இருக்கும். அதனால இது வந்து வாங்கினேன். எனக்கு ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சிவின் எங்கிட்ட இல்லை. இது எதுக்குன்னா நம்ம மண் சட்டியில செய்யறோம் தெரியுமா, அது கீழே வைக்க கூடாது. கீழே வச்சா உடஞ்சிரும். அதனால இந்த இது மேல வச்சுதான் வைக்கணும். அதனால இந்த 2 வாங்கிட்டேன். இது 30 60 ரூபா. இதெல்லாம் ரேட் எல்லாம் மறந்துச்சு எல்லாமே. பட் ஆனா குவாலிட்டி இருக்கும் இங்க. நான் வாங்குறது நான் வருஷம் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போவேன் ஞாபகத்தமா. அது அடுத்த மாசம் தான் வாங்குவேன். இப்ப இந்த மாசமே வாங்கிட்டேன். அடுத்த மாசம் வாங்குறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. பண்ணி நிறைய செய்யறப்பா நீ அப்படியே நிறைய சமைக்கிறப்பா. அதான் அதனாலதான்ப்பா நானும் சொல்றேன். அதனால அடுத்த மாசம் புதுசா ஒண்ணு யோசிச்சுன்னு வருவேன். ஆமா, நாளைக்கு போகும்போது சட்டி பானை எல்லாம் வாங்கிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சட்டி பானை அடுத்த மாசம் வாங்கிக்கோ. நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதாவது பிரியாணிக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் வந்து எங்களோட ஷாப்பிங். அதுக்கப்புறம் வந்துட்டு ரூம் டூர், அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணது, நம்ம ஒரு ப்ரேயரு அப்படின்றதெல்லாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு வந்து என்ன பண்றோம் அப்படிங்கறதுல நாளைக்கு அடுத்த வீடியோல வந்துட்டே இருக்கும், பாருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டக்குன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.